ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறளை ஒரு சின்ன ஒரு கதை மூலமா அதுக்கான விளக்கம் பார்க்கலாம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு ஒரு அழகான குறளை கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா நம்ம அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். நம்ம நார்மலாக அதோடைய விளக்கத்தை பார்க்குறத விட ஒரு குட்டியா ஸ்டோரியாவோ ஒரு பாட்டாவோ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு புரியும் இல்லையா? அதனால தான் உங்களுக்காக நான் இப்போ ஒரு ஸ்டோரியை கொண்டு வர போகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு முடியாத அம்மா வயசானவங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அவங்க எதனால் மயக்கம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு அட்டாக் இருக்கிறது தெரிய வருது. ஹார்ட் அட்டாக். அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அட்டாக் இருக்குது, அடைப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அப்போது அந்த நர்ஸம்மா கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு எவ்வளோங்க செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது லட்சக்கணக்கில் வரும் இல்லையா? ஸோ அந்த அம்மா சொன்னோன்னே இவங்க பதறி போயிடுறாங்க. அச்சோ, நான் காசுக்கு என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அதே ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்கக்கூடியவர் அந்த சைடு வர்றாரு. வந்தோடனே என்னாச்சுமா, இந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த மாதிரி அட்டாக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அம்மா தான். இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சார்ன்னு சொல்லும்போது, அப்போது அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மாவா, எனக்கு தெரியும் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பண்ணி அந்த அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிருது. பெட்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ கண் முழிக்கிறாங்க. முழிச்சோன்னே அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா தான் இருக்காங்க பெட்டுக்கு பக்கத்தில். அப்போ பார்த்தோன்னே, நீ தானம்மா என்னை கொண்டு சேர்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் கொண்டு சேர்த்தேன். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? அச்சோ, காசுலாம் நிறைய கேட்டிருப்பாங்களேம்மா, நீ என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த டாக்டர் சீஃப் டாக்டர் உங்களை பார்த்தாங்க. பார்த்ததோட ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு. என்னன்னு எனக்கு தெரியலம்மா, என்கிட்டயே ஒன்றும் சொல்லலைன்னு. அப்போது அந்த டாக்டர் வர்றாங்க. வந்தோடனே அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களாயா? காசுக்கு என்னையா பண்ணீங்க, எனக்கு தெரியலையே, யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, காசு நீங்கள் தர வேணாம். ஏன்னா நான் இந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயரில். நான் காலேஜ் எப்படி படித்தேன்னா, என்னோடய வீட்டிலேருந்து காலேஜ் ரொம்ப தூரன்றனால நான் ஹாஸ்டலில் தங்கி தான் நான் படித்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு தடவை பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பர்ஸை அடிச்சிட்டாங்க. அடித்ததுனால என்னால் இங்கேருந்து நடந்து வர்றது, அதாவது ஆட்டோ பிடிச்சும் என்னால் வர முடியல, சாப்பிடவும் முடியலை. நான் அந்த மயக்கத்திலே வந்துக்கிட்டு இருந்தப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது நான் மயங்கி விழுந்துட்டேம்மா. நீங்கள் தான் தண்ணிலாம் தெளித்து என்னை எழுப்பி நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் தெளிச்சியாகி என்னுடைய ரூமுக்கு நான் போனேன். தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலுக்கு நான் போனேம்மா. நீங்கள் அந்த சாப்பாடு கொடுத்தீங்க இல்லையா, அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்துக்கோங்க, எப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய உதவி செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. லட்ச லட்சமாக யாருக்கும் காசு கொடுக்கறது முக்கியம் இல்லை, நகை கொடுத்து உதவி பண்ணுறது பெருசு கிடையாது. ஆனால் தக்க சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டாலும் அதை கரெக்டான சமயத்தில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு. அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அந்த சின்ன உதவியாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்.